அமுதன் அந்த கிராமத்தில் ஆசிரியர். அவர் சிறந்த அறிவு கொண்டிருந்ததோடு அன்பும் அடக்கமும் மிகுந்தவராக விளங்கினார். ஏழை குழந்தைகளுக்காக இலவச பாடசாலை ஒன்றை அமைத்து கல்வி போதித்து வந்தார். மக்கள் ஆசிரியரின் மீது நல்ல மரியாதை வைத்திருந்தனர். ராமு என்ற செல்வந்தனும் அதே கிராமத்தில் வசித்து வந்தான். முரணராகிய இவன் மீது கிராம மக்களுக்கு மதிப்போ மரியாதையோ இல்லை. செல்வந்தனாக இருந்தும் தனக்கு கிடைக்காத மதிப்பும் மரியாதையும் ஆசிரியருக்கு கிடைக்கிறதே என்று ராமு ஆசிரியர் மீது பொறாமை கொண்டிருந்தான். ஆசிரியரை எங்கு கண்டாலும் ராமு வம்புக்கு இழுப்பான், அவமானப்படுத்த நினைப்பான். ஒரு நாள் மாணவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த பின் ஆசிரியர் வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தார். அப்போது ராமு தன் தோட்டத்திலிருந்து பறிந்த பூசணிக்காயோடு வந்து கொண்டிருந்தான். ராமுவுடன் அவனது இரு தோழர்களும் வந்தனர். ராமுவையும் அவனது தோழர்களையும் கண்ட ஆசிரியர் ஒதுங்கி நடந்தார். ஆனால் அவர்களோ, என்ன அமுதன், பள்ளிக்கூடத்திலிருந்து வருகிறீர்களா என்று வழியை மறித்தபடி கேட்டு வம்பிழுத்தனர். ஆமாம் ராமு, நான் சீக்கிரம் வீட்டுக்கு போக வேண்டும், வழியை விடு என்றபடி ஆசிரியர் விலகத் தொடங்கினார். நீங்கள் பெரிய அறிவாளி என்று எல்லோரும் பேசிக்கொள்கிறார்களே, அப்படியானால் நான் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், விட்டு விடுகிறோம். இந்த கேள்விக்கு மட்டும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிவிட்டால் உங்கள் வழிக்கே நான் வரமாட்டேன் என்று வீம்பாக பேசினான். சரி, உன் கேள்வி என்னவென்று கேளு. ராமு, எனக்கு நேரமாகிறது என்றார் ஆசிரியர். என் கையில் உள்ள இந்த பூசணிக்காயின் எடை எவ்வளவு? நீங்கள் சொல்லும் எடை சரியாக இருக்கிறதா என்று நாங்கள் எடைக்கு தராசில் வைத்து நிறுத்தி பார்ப்போம். சரியாக சொல்லாவிட்டால் நீங்கள் முட்டாள் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று திமிராக பேசினான் ராமு. ஆசிரியர் ஒரு கணம் யோசித்தார். ராமு, இந்த பூசணிக்காய் உன் தலையின் எடைதான் இருக்கிறது. வேண்டுமானால் எடை தராசில் வைத்து உன் தலையை நிறுத்தி பார்த்துக்கொள் என்று பதில் சொன்னார் ஆசிரியர். இதை கேட்ட ராமுவும் அவனது கூட்டாளிகளும் அதிர்ந்து போனார்கள். அட, ஆசிரியர் நம்மை மடக்கிவிட்டாரே! பூசணிக்காயின் எடையை சரிபார்க்க நம் தலையை கொய்தால் அல்லவா முடியும். தலையை கொய்ய முடியுமா? பூசணியை எடைதான் போட முடியுமா என்று திகைத்த ராமு தன் நண்பர்களை அழைத்து கொண்டு ஓடியே போனான். அதன் பின் அவன் ஆசிரியரிடம் வம்பு செய்வதே இல்லை. இந்த கதையின் நீதி என்னவென்றால், வரப்போவதை முன்னமே அறிந்து காத்து கொள்ள உள்ள அறிவுடையவருக்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றுமே இல்லை என்பதாகும். இதைத்தான் திருவள்ளுவர் எதிராக காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய் என்று கூறியுள்ளார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.